ஓண சத்யா எப்படி தயாராகிறதுன்னு தெரியலைங்களா? நான் சொல்லித்தரேங்க. ஒரு சாம்பார் செஞ்சுக்கோங்க. பருப்பு, தக்காளி, சவோளா, பச்சை மிளகு, உப்பு, மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு கடைஞ்செடுத்து அதில் நெய், கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நம்மளோட வரமிளகா கிள்ளி போட்டு இந்த தாளித்த பருப்பில் கொட்டி அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பச்சைக்கறிகள், காய்கறிகள் எல்லாமே நீட்டமாக கட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருவன தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன ஜீரகம் நல்லா சதைச்செடுத்து இந்த வெந்த காய்கறியில் போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. காய்கறி உடையாமல் கிளறணுங்க. கிளறின பிறகு கொஞ்சம் புளி கரைச்சது அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க. வெந்த பிறகு புளிப்பு இல்லாத கட்டியான தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றுனதும் ஒரு நிமிஷத்தில் நெருப்பு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ண பிறகு பச்சை தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் மேலாக தூவி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அடைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நல்ல டேஸ்டான அவியல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது உங்களுக்கு சாம்பார், சாப்பாடு, அவியலும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் பண்டிகையாக கொண்டாடுறதுக்காக ஒரு ஓணம் கிட்டு பிரபாஸ் ஃபுட்டு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் நீங்கள் வாங்கி ஓணம் நீங்களும் கொண்டாடுங்க.